ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா மக்களுக்குமே நன்றி, வணக்கம். உங்களால் தான் என்னால் எவ்வளோ தூரத்துக்கு வர முடிஞ்சது. அப்புறம் இன்றைக்கி ஏன் நான் என் ஃபேஸ் கட்டி வீடியோ பண்ணுறேன்னா, இன்றைக்கி எங்கள் அப்பா கொடுங்கலூர் கோவிலுக்கு இன்றைக்கி பரணி பாட்டு. கேரளா சைடுன்னு எல்லாத்துக்குமே ஃபேமஸ் இது. அப்போ அது வருஷம் எங்கள் அப்பா இங்கேருந்து கிளம்பி போவார். இந்த வருஷம் இன்றைக்கி தான் கிளம்பி போகிறார், வெள்ளிக்கிழமை. அதுவும் இன்றைக்கி பக்ரீத்னால கிளம்பி போயிட்டார். அதுதான் இன்றைக்கி சமையல் வேலை. அப்பா தான் எப்போவுமே வருஷம் பண்ணுறாரு. கிடா வெட்டி சமையல் முடித்தார். அதை பற்றி வீடியோ தான் போடுறேன். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு என்றும் என்னென்னு வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாமே ஒவ்வொன்றா பேக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வேட்டியும் துண்டும் கொடுக்கறதுக்கு பேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் 17 பேருக்கு கொடுக்குற வேண்டியது எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமாவே எங்கள் அப்பா கடாவை க்ளீன் பண்ணிட்டாரு. அது பசங்களோட சின்னதாக பீஸ் வைக்கிறதுக்கு வேண்டி எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணி முடிச்சதுமே இந்த சைடு எங்கள் அப்பா, இதுதான் எங்கள் அப்பா, அவர் தான் சமையல் பண்ணுறாரு. முதல்ல சட்டியை வச்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி மட்டும் அப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமெல்லாம் ஒன்றாவே கட் பண்ணி வச்சுருந்தாரு. அதை வச்சு மட்டும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டார். அது கொஞ்சமாக நல்லா ப்ரௌன் கலர் வந்தது. சீக்கிரமாகவே வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மட்டும் நல்லா கிளறி விட்டார். கிளறி விட்டதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி போட்டார். அது தக்காளி சீக்கிரமாக இருந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டாரு. வேக வச்சதுக்கப்புறமா மசாலெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருந்தாங்க. எங்கள் அப்பா தான் கிளறி விட்றா. அதுக்கப்புறமே கூடவே 2 பேர் இருந்தாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஹெல்ப் பண்ணுற எல்லாமே கோவிலுக்கு போகிறதுக்கு ஃபண்டு வச்சு அதில் போகிறவங்க தான் எல்லாருமே. இந்த பசங்க எல்லாமே கொடுங்கலூர் போகிறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த பொருள் எல்லாமே அங்கே கொடுங்கலூர் கொண்டு போகிறக்குள்ள பொருள் தான். இங்கேருந்து சாப்பாடு வச்சு அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பா கொண்டு போகிறோம். அங்கேயும் போய் சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. அதுக்கு தான் இந்த கேஸும் இந்த வருஷம் புதுசாக வாங்கினது கேஸ் குட்டியும் அடுப்பும் வாங்கியிருந்தாரு. ஒவ்வொரு வருஷத்துக்கு போகும்போது எங்கள் அப்பா ஒவ்வொரு திங்ஸாக வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வருஷம் போகும்போது எல்லாமே மொத்தமாக வாங்க முடியாது. ஒவ்வொன்றா வாங்கி வச்சதானே செழிப்பது. அதனால் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா சோறு சூடாக இருக்குதுன்ட்டு கொஞ்சம் இலக்கி விட்டார். ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப வேர்த்து போயிருமே சொல்லிட்டு தான் இலக்கி விட்டார். அதுக்கப்புறமா மட்டன் நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா எங்கள் வீட்டில் நல்ல தண்ணி தான் வருது. நல்ல தண்ணியிலேருந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது இருக்குது வீட்டுக்கு முன்னாடி பண்ணோம்னா ஆൾക്കാർക്ക് கொஞ்சம் நடக்கிறதுக்கு எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்ட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் காலியாக இருந்துச்சு. அந்த இடத்துல தான் நாங்கள் வச்சுக்கிட்டோம். தக்காளி எல்லாம் நல்லா வந்துச்சு. கறி போட்டு நல்லா கிண்டிட்டு இருக்கிறாரு. கிண்டினதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாமே போட்டேன். நான் ஒரு கதகளி மசாலா பண்ணேன். அதுதான் எங்கள் அப்பா எப்போவுமே போடுவார். கோவிலுக்கு போகிறதுக்குள்ள எல்லா சாமானுமெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. சாப்பாடாகி வண்டி